தமிழகத்தில் 14,300 அங்கன்வாடி மையங்கள் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் அனுமதி பெறாமல் செயல்படுவதால் தரம் குறைந்த உணவால் குழந்தைகள் பாதிக்கப்படும் நிலை உள்ளதாக சிஏஜி அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி. ஆண்டுதோறும் அரசு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து இந்திய தணிக்கைத்துறை அறிக்கை வெளியிடுவது வழக்கம். அந்த வகையில் மார்ச் 2023 ஆண்டின் இறுதி அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் 54,439 அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அதில் 40,139 மையங்கள் மட்டுமே FSSAI எனப்படும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்திடம் அனுமதி பெற்று செயல்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 14,300 அங்கன்வாடி மையங்கள் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் அனுமதி பெறாமல் செயல்பட்டு வருவதை அம்பலப்படுத்தியுள்ளது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கீழ் அவை முறையாக பதிவு செய்யப்படாததால் அங்கன்வாடி மையங்களில் வழங்கப்படும் உணவின் பாதுகாப்பு மற்றும் தரத்தினை உணவு பாதுகாப்புத் துறையால் உறுதிப்படுத்த இயலாத நிலை உள்ளது. இதனால் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து அறிய முடியாத நிலை உள்ளதையும், அங்கு தரம் குறைந்த உணவு வழங்கப்பட்டால் அது சிறு குழந்தைகளுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளதையும் அந்த அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது.